நம்ம சேனல்ல பயோகிராஃபில பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபி டெல்லாம் தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சரிகமப்பா லிட்டில் சாம்ப்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மராக வளம் வந்துட்டு இருக்க ஸ்ரீமதியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சிறு சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரிகமப்பா லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 3 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசன்ல வர ஒவ்வொரு பிள்ளைகளுமே ரொம்ப நல்லா பாடிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ இந்த சீசன் இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் தான் போயிட்டு இருக்கு. இதுல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமான ரவுண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அந்த 5 சேரை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே போராடிட்டு வராங்க பிள்ளைங்க எல்லாருமே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க உள்ள போயிருக்காங்க. கண்டிப்பா இவங்க தான் உள்ள போவாங்க நிறைய பேர் நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில மலேசியால இருந்து வந்த ஹேமித்ரா இவங்க ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து சூப்பராகவே உள்ள ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டுக்கா போயிருக்காங்க. ஸோ திவினேஷ் அண்ட் யோகஸ்ரீ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் போவாங்க அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வர ப்ரோமோஸ்ல இவங்க 2 பேரை பத்தி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க உள்ள போவாங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். ஸோ ஹேமித்ரா போனதும் ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் இவங்க போகாதது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா போச்சுப்பா அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவங்க வரிசையில தான் இன்னொருத்தவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க வேற யாருமே இல்லைங்க, ஸ்ரீமதியை பத்தி சொல்லணும்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஸோ இவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் குயின் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பாட்டு மூலியமாவும் சரி இவங்களுடைய வாய்ஸ் மூலியமாவும் சரி ரொம்ப அழகா எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துவாங்க. அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாவே கொடுப்பாங்க. ஸோ இவங்களை சூப்பர் சிங்கர்லயே நேர்தல் நில இசை அரசி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் இவங்க சூப்பர் சிங்கர் தான் வந்தாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இவங்க நாகப்பட்டினம்ல இருக்க புதிய நம்பியாரிடம் இந்த இடத்துல தான் இவங்க இருக்காங்க. இவங்க மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு ரொம்ப கேள்வி ஞானம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாட்டே கத்துக்காம இந்த அளவுக்கு அருமையா பாடுற குழந்தைங்கள்லாம் பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்ப இருக்க போட்டி உலகத்துல அங்கங்க ஒவ்வொரு விஷயங்களை கத்துக்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கொடுக்குற இந்த செல்போனை வச்சு நல்ல முறையில பயன்படுத்தி அதை அவங்களுடைய அப்பா ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காரு. இவங்க நம்ம கமல் சாரோடைய பிறந்த நாள் அப்பதான் பிறந்திருக்காங்க. நவம்பர் 7, 2009 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்களுடைய அக்காவுடைய நேம் ஸ்ரீ சக்தி. ஸோ ஸ்ரீ சக்தி அண்ட் ஸ்ரீமதி இவங்க 2 பேரையுமே ஸ்ரீ சிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூடியூப், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், அப்படியே நியூஸ் பார்க்க வந்தீங்கன்னா அங்கேயும் இவங்களே தான் இருப்பாங்க. இது போல் எல்லா பக்கத்துலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் 2 பேருமே வளம் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஸ்ரீ சக்தி ரொம்ப நல்லா பாடுவாங்களாம். சின்ன வயசுலேருந்து அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான், கூரை வீட்டில் தான் வசிச்சிருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கும் போதே அவங்க அப்பா மீன்பிடி தொழில் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஆட்டோ ஓட்டுறது இது போல விஷயங்கள்லாம் கூட பண்ணிட்டு இருந்திருக்காரு. தன்னுடைய 2 பெண் குழந்தைங்களை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே அவங்களுடைய அப்பாவுக்கும் இருக்கு. இவங்க அப்பா செல்வகுமார் அண்ட் அம்மா கொடிமலர் இவங்க 2 பேரும் தான் இவங்களுடைய பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். இவங்க அப்பா ஃபோனில் பாட்டாக வைப்பாராங்க. அதை பார்த்துட்டு நல்லா பாடுவாங்களாம். இவங்க சினிமா பாட்டையும் தாண்டி சோஷியல் அவேர்னஸாக இருக்கிற நிறைய பாடல்களை மக்களுக்கு எப்படியாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு இவங்களுடைய ஒரு நல்ல ஒரு முயற்சினே சொல்லலாம். அது மூலயமா நல்ல ஒரு ஃபேமஸும் ஆனாங்க. ஆமாங்க, இந்த சாலை விபத்துல இருந்து தவிர்க்கணும், குடி பழக்கத்துல இருந்து மீண்டு வரணும், குடி குடியே கெடுக்கும், இது போல சில விஷயங்களை பாடல் மூலயமா இவங்க வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அதை அவங்களுடைய அப்பா வீடியோவா எடுக்க ஃபேஸ்புக்லயும் அப்லோட் பண்றாரு. ஒரு பாயிண்ட்ல இவங்க 2 பேருடைய பாடல் ரொம்ப ஹிட் ஆகுது. ஃபேஸ்புக் செலிபிரிட்டிஸாவே மாறிட்டாங்க. யூனிஃபார்மோட இன்டர்வியூ கொடுக்கறது, கூரை வீட்டில் இருக்கிற மாதிரி இன்டர்வியூ, மாடி வீட்டில் இருக்கிற மாதிரி இன்டர்வியூ, மாடி மேலே இருக்கிற மாதிரி இன்டர்வியூ, இது போல விஷயங்கள்லாம் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நிறைய பேர் கூரை வீட்டில் இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாலும் இவங்க கூரை வீட்டில் இப்போ இல்லை. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க கூரை வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறி இருக்குன்னா ஒரு விஷயம் உலக அளவில் ரொம்பவே புரட்டி போட்டுச்சு. அந்த ஒரு விஷயம் தான் இவங்களுடைய வாழ்க்கையும் மாத்திடுச்சு. இவங்க நல்லா பாட்டு பாடிட்டு ஃபேமஸாக வந்துட்டே இருந்த சமயத்தில் சுனாமி
சுனாமி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அந்த சுனாமி வரும்போது தான் இவங்களுடைய பாட்டி வந்து சுனாமி தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். அந்த ஒரு விஷயம் இவங்களுடைய அப்பாவை ரொம்பவே பாதிப்பில் ஏற்படுத்திருச்சு. மனசளவில் அவர் ரொம்பவே டவுன் ஆயிட்டாரு. ஒன்றுமே இல்லை, நடப்பிடமாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அவங்க அப்பாவையே மீட்டு கொண்டு வந்தது இவங்களுடைய பாடல் தானாங்க. சின்ன வயசுலேருந்து இவங்களுடைய அக்காவான ஸ்ரீசக்தி இவங்க பாடல் பாடுறதை கேட்டு 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 இவங்களும் பாட ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ரீமதி. ஸோ இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஒரு டெலிவிஷன் ஷோக்கு போகிறாங்க. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸில் சிங்கிங் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஷோக்கு தான் போகிறாங்க. அதில் இவங்க 2 பேருமே சேர்ந்து நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய் இந்த ஒரு பாடலை பாடி எல்லாரையுமே அசத்திட்டாங்க. குறிப்பாக மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் இவரே இவங்களுடைய பாடலை கேட்டு எகிரி குதிச்சிருப்பாரு, அசத்து போயிருப்பாரு. ஸோ கூட்டு போயிட்டு வாய்ப்பு கொடுக்கறது மட்டும்தான் பாக்கின்ற அளவுக்குலாம் ஒரு செம்மையாக ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. அதை தொடர்ந்து சன் டிவியில் சன் சிங்கர்லேயும் இவங்க ஃபினாலே வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் தான் சூப்பர் சிங்கருக்கு வராங்க சீசன் 7 and 8. இந்த 7 and 8ல் தான் இவங்களுடைய ஃபேமிலியை பற்றி நிறைய எமோஷ்னலான விஷயங்கள் எல்லாமே வெளியாகுது. கொரோனா டைமில் எப்படிலாம் வந்து வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் மாறிச்சு அதே மாதிரி தான் இவங்களுக்குங்க. தாலி கொடியெல்லாம் விற்று தான் இவங்களுடைய வாழ்வாதாரமே இருந்த கதைலாம் கூட இவங்க சொல்லும் போது அங்கே இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக சேனல்ல இருந்து 50,000 ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு தொகையை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லைப்ரரியை அவங்க ஊரில் கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பிரியங்காவும் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வேற லெவலில் வருவீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ இவங்களும் சரி இவங்களோட சிஸ்டரும் வேற லெவலில் வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இவங்க ஒரு டாக்டர் ஆகணும் அக்கா அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ரீசெண்ட் டைமில் சரிகமப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டெடிகேஷன் லெவலில் இவங்க அவங்க அக்காவுக்கு தான் வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ சொல்லும் போது எங்கள் அக்கா தான் எனக்கு எல்லாமே அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அதை பார்க்கும் போதே எந்த அளவுக்கு ஒரு பாண்ட் இருந்தது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க சூப்பர் சிங்கர் பாடிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு படத்தில் நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிது. அதுவும் இவங்களுடைய வாழ்க்கை கதை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கடலோரத்தில் இருக்க தந்தை மீனவ தந்தையுடைய வாழ்க்கை அண்ட் அவங்களுடைய மகன் இந்த தான் ஒரு ஸ்டோரியா எடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு அப்பா கேரக்டர் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம யோகி பாபு அவர்கள் தான். அந்த படம் மூலமா பொம்மை நாயகியா எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்க. அந்த படத்துல இவங்க நடிச்சது மட்டும் இல்லாம பாடலும் பாடியிருக்காங்க. இவங்க சூப்பர் சிங்கர்லயும் சரி மற்ற ஷோஸ்லயும் சரி இவங்க ஃபினாலே வரைக்கும் போயிட்டு ரொம்ப அப்படியே லைட்டா வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதை எல்லாத்தையுமே இந்த ஒரு ஷோ அதாவது சரிகமப்பா லிட்டில் சாம்ப் பிடிச்சாகணும்ட்டு ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்டு வராங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதுலேயும் குறிப்பாக இவங்களுடைய கம்பேக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அது வளையப்பட்டி தவளி தவறு. இந்த பாடலை இவங்க பாய் கெட்டப்லையும் பாடியிருப்பாங்க கேர்ள் கெட்டப்லையும் பாடியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே அசந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மையா மையா பாடல் இப்போ பார்த்தீங்கன்னா மின்சார கண்ணா இந்த ஒரு பாடலை பாடுறாங்க. எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. சொல்ல போனா இவங்களும் செகண்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைவரான சீமான் அவர்கள் இவங்களுடைய பாடலுக்கு மிகப்பெரிய ரசிகராகவும் இருந்திருக்காரு. கண்டிப்பா அவங்க இடத்துக்கு போனார்னா இவங்களை பார்க்காம இருந்ததே இல்லையா. அந்த நேரத்தில் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வாழ்த்துக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காராம். அப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் கூட சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீமதிக்கு இலங்கை பற்றி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சோசியல் மெசேஜையும் சரி அவேர்னஸையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல அவங்க ரொம்பவே வந்து ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இங்கே எப்படி இவங்களுடைய மறக்க முடியாத பர்ஃபார்மன்ஸோ சூப்பர் சிங்கர்லையும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையில் ஜானகி அம்மா பாடின பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா இந்த பாடலை அவங்களுடைய வாய்ஸ்லேயே இவங்க பாடி அசத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் வந்திருந்த அந்த ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க பாடி கமல் சார் கிட்ட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. 2 நட்சத்திரங்களுடைய பிறந்த நாள் ஒரே நாளில் கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு அப்போவே 2022ல் இவங்களையும் ஃபோட்டோ எடுத்து அவரையும் கமல் சார் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆச்சு. கமல் சார் இவங்கள வந்து மடி மேலெல்லாம் உட்கார வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாரு. ஸோ இது வரைக்கும் 2000 மேடைகளில் இவங்க பாடியிருக்காங்க. இவங்க நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. இந்த கோவில் வாசலில் இருக்கிற நிறைய பேருக்கு இவங்களே உணவெல்லாம் தயாரித்து அதுக்கப்புறம் வந்து அதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்களுடைய படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் அவங்க ஊர் கலெக்டர்லாம் கூப்பிட்டு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ரீமதி வாழ்க்கையில் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஸ்ரீமதி கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக நிறைய போராடிட்டே இருப்போம். ஆனால் கடைசியாக வந்து லைட்டாக மிஸ் பண்ணிடுவோம்.
அதனால நம்ம வெக்ஸ் ஆகிட்டு சரி ஓகே அவ்வளோதான் இதோட முடிஞ்சது, இதுக்கப்புறம் இதை நம்ம பண்ண வேணாம், வேற வேலை பார்க்கலாம், இது போலலாம் நினச்சிருப்போம். ஆனால் இவங்களோட இந்த விடாமுயற்சி தான் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லாருமே விடாமுயற்சியோட ஒரு விஷயத்துக்கு போராடிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக வெற்றியில தான் போய் முடியும். ஸோ தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.